ஆலை ஸ்டூடெண்ட்ஸ் தமிழகத்தில் இன்று பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டு விட்டதுப்பா. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த விடுமுறை ஈடு செய்யும் விதமாக நவம்பர் 15ஆம் தேதி வேலை நாள் தினமாக அறிவித்து விட்டார்கள். சரிங்களா, இப்போ வாங்கப்போ மேட்ருக்குள்ள போயிடலாம். ஸோ இதே மாதிரி வேறு எந்தெந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெளிவாக சொல்லிடுறப்பா. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஆன்ல செட் பண்ணுறீங்க. மெயின் மேட்ரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அப்படியே போய் டக்கு ஜாயின் பண்ணுறேங்க. லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க பசங்களா. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ருப்பா தெளிவாக சொல்லி நல்லா கவனிச்சிங்க. அதாவது நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று நைட் சொன்ன லாஸ்ட் வீடியோ தெளிவாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இன்று இரவு பொழி மழை பெய்து தான் உங்களுக்கு காலை விடுமுறை வருமா வராதா அப்படி என்று உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் முடிவு எடுப்பார்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, தென்காசி, நீலகிரி, திருவள்ளூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி, இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழையின் பொழிவானது பல இடங்களில், அதாவது மாவட்டம் முழுவதுமாக இல்லாமல் ஓரிரு இடங்களில் மட்டும்தான் கனமழை பொழிந்தது என்றும் இதன் எதிரொலியாக தமிழகத்தில் இன்று பொறுத்தவரை அதாவது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி வாரியாக மட்டும் விடுமுறை என்பது வருவதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கு. அதிகபட்சம் கொஞ்சம் லக் இருந்தால் நம்ம கன்னியாகுமரி சைடு, இந்த தூத்துக்குடி சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமழை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது நம்ம வட தமிழகத்தை கம்பேரிட்டிவ்லி. அதனால் அங்கே மேபி எதிர்பார்க்கலாம். ஆனால் மற்றபடி நம்ம பகுதி வாரிகளாக மட்டும் விடுமுறை என்பது இன்று வருவதற்கு வாய்ப்பு அதுவும் கொஞ்சம் குறைவுதான். ஏனென்றால் மழையின் அளவும் அந்த அளவுக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்ப்பா. அப்படியே வீடியோ பேசிக்கொண்டு இருக்கும்போது தற்போது வெளிவந்த லேட்டஸ்ட் அப்டேட்டுப்பா. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் என்று உங்கள் மாவட்ட ஆட்சியர் அறிவித்து விட்டார். இதைத் தொடர்ந்து நம்ம திருவள்ளூரை அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடிய நம்ம சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய இந்த 3 மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்பு குறைந்து விட்டது. ஏனென்றால் திருவள்ளூர் அறிவித்து விட்டார்கள். அதோடு இல்லாமல் அதிகபட்சமாக உங்களுக்கு எந்தெந்த பகுதிகளிலும் கனமழை பொழிந்து தண்ணீர் தேக்கமான அதிகமாக இருக்கிறது. அந்த பகுதிகளுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி வாரியான விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்பு இருக்குப்பா. இவ்வளோதான் உங்களுக்கு லாஸ்ட் அப்டேட். அதோட எல்லாம் மெயின் மேட்டர் தெளிவாக சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் லீவ் வராதா, எப்போ ப்ரோ லீவ் வர ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போயே அப்டேட்ஸ் கொடுத்துறேன். நல்லா கவனிச்சு வச்சிங்க, நோட் குட் பண்ணி வச்சிங்க. ஓப்பன் சேலஞ்சாக சொல்லிடுறேன். 26ஆம் தேதி சண்டேலேருந்து உங்களுக்கு தொடர்ச்சியான விடுமுறை, அதுவும் அடுத்த 4-3 தினங்களுக்கு தொடர்ச்சியான விடுமுறை 100% கேரண்டி சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஏனென்றால் நம்ம தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதுவும் வரலாறு காணாத மழையானது பொழிய போகிறது என்று நமது வானிலை எச்சரிக்கை கொடுத்துள்ளார்கள். ஹெவி ரெயின் அலர்ட்டுப்பா. ரெட் அலர்ட் கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கிட்டே கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, அது எப்போ 26 சண்டேக்கு மேலே இருந்து 26, 27, 28, 29 சொல்லி தொடர்ச்சியான மழை வரப்போகிறது. இந்த மாத இறுதியில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று இருக்கிறது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு. அடுத்த தரப்பு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கப்பா. அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்குது. இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பாய்.